விட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா சில நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப க்ரேஸியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் லைக் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு குதிச்சு சண்டை போடுவான், இருங்க. ஸோ ஒரு 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 ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேஸியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆன எப்படி அவனுக்கு அவனுக்கு பவுண்டரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படி தான் ஒரு மனுஷாக இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 minutes வந்து படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் ஆர்ஆர் பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இதோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவாண்ணா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனாக வந்துட்டு எதுவாக இருந்தாலும், நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்ட் எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு அவர் வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்தால் வில்லன் அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதில் ஹீரோனாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வரல. வெரி சொன்ன ஒரு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் அவங்க வந்து கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனார் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்ட் ஆரினா தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து நீ வா, ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தேட்டருக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த திருமலைன்னா தேங்க்யூ, உங்கள் பேரை மறந்து சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். பிரேம் சாரை பார்த்துட்டே இருப்போம். முதல் முறையாக சினிமாவில் வந்து இணைந்து ஒரு படத்தில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. காரணம்,
நிறைய படத்துக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாமல் எவ்வளவோ பேருடைய உழைப்புகள் இருக்குது. அந்த உழைப்புகள்லாம் தெரியாமல் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த படத்தில் அவர் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் எவ்வளவு பிரச்சனைகின்றது ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். சினிமாவே யார் கையில் இருக்குன்னே தெரியல, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. படம் எடுக்கிறது கஷ்டம், படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ண பிற்பாடு அதை வியாபார ரீதியாகவே அதை வெற்றி அடைகிறது அதை விட பெரிய கஷ்டங்கள் நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதையெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஐயனார் அவர்கள் 2-3 ஃபங்க்ஷனில் அவர் பார்த்துருக்கேன். இந்த படத்தை அவர் எடுத்து திரையரங்கு கொண்டு வர அளவுக்கு அவர் வந்து தைரியமாக வந்து இந்த படத்துக்கு நிற்கிறாருன்னா, அது மட்டும் இருக்கிற அத்தனை பேரும் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் புதுசாக வரதுனால்தான் சினிமாவையே நம்பியிருக்கக்கூடிய எவ்வளோ ரசிகர்கள் இன்றைக்கி படங்கள் வந்து போயிட்டே இருக்குதுன்னா காரணங்கள்னால் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்பிக்கையோடு தைரியோடு வந்து படம் எடுப்பதற்கு அவங்களும் சப்போர்ட் இருப்பதனால்தான் இந்த சினிமா இப்பொழுதும் உயிரோடு கொண்டிருக்கிறோம். அதே போல் அந்த டைரக்டர் வந்து அவதார் பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று நைட்டு தான் ஃபோனில் பேசினார். முதல் படத்தினுடைய டைரக்டரையே ஒரு இயக்குனர் பாராட்டுறார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் நீங்கள் திடீர்னு கூட நாளைக்கு ப்ரொடியூசர் ஆகலாம். இதுதான் ஒரு விழாவினுடைய சிறப்பு. இப்படி இந்த வழி இப்படி சொல்கிற சொல் வழியாகவும் செவி வழியாக தான் ஒரு இயக்குனர்களுக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். அந்த படத்தினுடைய கதாநாயகனை 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படத்தை தொடர்ந்து சுமந்து கொண்டு எந்த தோய்வு இல்லாமல் ஒரு படத்தை எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி. படம் எடுப்பது ரொம்ப ஈஸி, படத்தை வெளியே கொண்டு வரது ரொம்ப ஈஸி. அதை வியாபாரம் செய்வது மட்டும்தான் இங்கே கடினமாக இருக்கிறது. தெரிந்தவர்களுக்கு அது கடினமாக இருக்கிறது. காரணம், இந்த இயக்குனரை அன்பு தம்பி மகேந்திரன் அவர்கள் மனதார பாராட்டியிருக்கிறார். ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து வெளியே வருங்க. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரோடு இணைந்து இருந்தால் அது எவ்வளவு சுமையாக இருந்தாலும் அந்த படம் ஈஸியாக வந்து திரையரங்குக்கு வரும், மக்கள்கிட்ட போய் சேரும். அது முதல் படைப்பிலேயே அவதார் அவர்கள் இந்த படத்தில் வந்து பேர் எடுத்துருக்குது. கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்ம கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. நான் காலையில் வந்ததுலேருந்து பார்க்குறேன். அவர் எந்த ஒரு பந்தாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கதை சொல்லி ஆஃபீஸ் போட்டு கொடுன்னு எவ்வளோ